ஐ வெல்கம் யூ டு லேர்ன் இங்கிலீஷ். நீங்கள் கண்காணிக்கப்பட்டு கொண்டிருக்கிறீர்கள். இதை இங்கிலீஷில் சொல்கிறப்ப அந்த வேர்ட்ஸை யூஸ் பண்ணுவோம். கீழே இருக்கிற வேர்ட்ஸை அதை நான் ஷஃபிள் பண்ணியிருக்கேன். அதாவது ஆர்டர் மாற்றி மாற்றி வச்சுருக்கேன். நீங்கள் அந்த சென்டென்ஸ் எதில் ஆரம்பிக்குமோ அந்த வேர்டில் ஆரம்பித்து அந்த சென்டென்ஸை மீனிங்ஃபுல்லாக கம்ப்ளீட் பண்ணணும். இந்த மாதிரி எக்ஸசைஸ் பண்ணுறப்ப உங்களுடைய சென்டென்ஸ் ஃப்ரேமிங் ஸ்கில், அதாவது வாக்கிய அமைப்பு, அந்த ஸ்கில் நல்லா டெவலப் ஆகும். நிறைய டவுட்ஸ் வரும். அப்படி டவுட்ஸ் வர்றப்ப நம்ம மிஸ்டேக்ஸ் விட்டாலும் அதிலேருந்து நம்ம நிறைய விஷயங்கள் தெரிஞ்சுக்கலாம். டவுட்ஸ் வந்தாலும் யார்ட்டையாவது கேட்டு நம்ம தெரிஞ்சுக்கலாம். ஸோ யூ ஆர் பீயிங் வாட்ச்டு. நீங்கள் கண்காணிக்கப்பட்டு கொண்டிருக்கிறீர்கள். அந்த யூ தான் முதல்ல வரணும். அதுக்கடுத்து ஹெல்பிங் வேர்ப், அதாவது பி வேர்ப் ஆர் வரணும். அதுக்கடுத்து பி வேர்ப் பீயிங் அப்படிங்கிற வார்த்தை வரணும். வாட்ச்டு வேர்ப் வரணும் அப்படிங்கிறது உங்களுக்கு தெரியணும். ஸோ இதை ப்ராக்டிஸ் பண்ண பண்ண உங்களால் சென்டென்ஸ் ஃப்ரேமிங் நல்லா ஸ்பீடாக பண்ண முடியும். ஓகே, நீங்கள் கண்காணிக்கப்பட்டு கொண்டிருக்கிறீர்கள். நீங்கள் அப்படிங்கிறது ஃபஸ்ட்டு வந்துருச்சு, யூ வந்துருச்சு. கண்காணிக்கப்பட்டு அப்படிங்கிற அந்த வேர்ப் வாட்ச்டுன்னு கடைசி வந்திருக்கு பாருங்கள். அந்த சென்டென்ஸோட கடைசியில் வருது. ஸோ இங்கிலீஷுடைய சென்டென்ஸ் ஸ்ட்ரக்சர் வேறு, தமிழ் சென்டென்ஸ் ஸ்ட்ரக்சர் வேறு. நிறைய பயிற்சிகள் பண்ண பண்ண உங்களால் இங்கிலீஷ் சென்டென்சஸ் ஈஸியாக ஃப்ரேம் பண்ண முடியும். அதவே உங்களால் ஈஸியாக பேசவும் முடியும். ஐ வெல்கம் யூ டு திஸ் சேனல் சென்டாக்ஸ். அடுத்த சென்டென்ஸ், அவர் அனைத்து வேலைகளையும் முடித்து விட்டார். ஸோ அந்த சென்டென்ஸ்க்கு உண்டான எல்லா வார்த்தைகளையும் நான் இங்கே கீழே கொடுத்துருக்கேன், ஷஃபில் பண்ணியிருக்கிறேன். வீடியோ பாஸ் பண்ணிவிட்டு கரெக்டான சென்டென்ஸை ஃப்ரேம் பண்ணுங்கள். வீடியோ பாஸ் பண்ணிவிட்டு ஆன்சர் கண்டுபிடிங்க. ஆன்சர் ஃபியூ செகண்ட்ஸில் டிஸ்பிளே ஆகும். The answer is he completed all work. 4 words தான் ஈஸியாக நீங்கள் ஃப்ரேம் பண்ணியிருப்பீங்க. ஃப்ரேம் பண்ணுறதோட அதனுடைய மீனிங்கையும் நம்ம தெரிஞ்சுக்கிட்டோம். அது என்ன டென்ஸில் இருக்குது, அந்த சென்டென்ஸ் எந்த டென்ஸில் இருக்குது அப்படிங்கிறதையும் நீங்கள் பார்க்கணும். கம்ப்ளீட்டட் இடி ஆட் ஆகிருக்கு, அப்போ சிம்பிள் பாஸ்ட் டென்ஸ். கம்ப்ளீட் அப்படிங்கிற வேர்போட பாஸ்ட் ஃபார்ம் கம்ப்ளீட்டட். he completed all work. ஒர்க் அப்படின்னு சொல்லக்கூடாது, அந்த ஆர் சவுண்ட் வரக்கூடாது. ஓகே, he completed all work. இதே மாதிரி ஒவ்வொரு சென்டென்ஸும் எந்த டென்ஸில் இருக்குது, அது ஆக்டிவ் வாய்ஸில் பேசிவ் வாய்ஸில் இருக்கா அப்படிங்கிறதெல்லாம் நீங்கள் பார்த்துட்டிங்கன்னா இன்னும் நல்ல ஸ்கில் டெவலப் ஆகும். நெக்ஸ்ட் சென்டென்ஸ் கொஞ்சம் பெரிய சென்டென்ஸ் கொடுத்துருக்கேன். நீங்கள் வீட்டை விட்டு கிளம்பும் முன் டிக்கெட் இருப்பதை உறுதிப்படுத்திக் கொள்ளுங்கள். ஓகே, இந்த சென்டென்ஸை ஃப்ரேம் பண்ணுறதுக்கு உண்டான வார்த்தைகள் கீழே கொடுத்துருக்கேன், அதை ஷஃபில் பண்ணியிருக்கிறேன். அதாவது சரியான ஆர்டரில் வைக்கல. ஸோ வீடியோ பாஸ் பண்ணிவிட்டு ஸ்டார்டிங் வேர்டு என்ன அப்படிங்கிறத கண்டுபிடிச்சி அதை ஃபாலோ பண்ணுற வேர்ட்ஸ் என்னென்ன இருக்கும் அப்படிங்கிறத கண்டுபிடிச்சி ஃப்ரேம் பண்ணுங்கள். வீடியோ பாஸ் பண்ணிக்கோங்க. தப்பு இருந்தாலும் பரவாயில்ல, ட்ரை பண்ணுங்கள், கண்டிப்பாக உங்களால் முடியும். ஆன்சர் ஃபியூ செகண்ட்ஸில் டிஸ்பிளே ஆகும். பிஃபோர் லீவிங் ஹோம். நீங்கள் வீட்டை விட்டு கிளம்பும் முன். பிஃபோர் லீவிங் ஹோம் செக் whether you have ticket. Okay, before leaving home check whether you have ticket or not. or not சேர்த்துக்கலாம். டிக்கெட் இருக்கா இல்லையா அப்படிங்கிறத செக் பண்ணிக்கோங்க வீட்டை விட்டு கிளம்புறதுக்கு முன்னாடி. ஈஸியான சென்டென்ஸ். யார் உன்னிடம் பேசிக்கொண்டிருப்பது? பேசிக்கிட்டு இருக்காங்கன்னு அர்த்தம். அப்போ அது எந்த டென்ஸில் இருக்கும்? ஒரு செயல் நடந்துக்கிட்டு இருக்குது அப்படின்னா என்ன டென்ஸில் இருக்கும்? ப்ரெசன்ட் கண்டினியூஸ் டென்ஸில் இருக்கும். வேர்போட ஐஎன்ஜி ஆட் ஆகிருக்கும். ஓகே, யார் உன்னிடம் பேசி கொண்டிருப்பது? ஸோ கீழே கொடுத்துருக்கிற வேர்ட்ஸை யூஸ் பண்ணி இந்த கொஸ்டினை ஃப்ரேம் பண்ணுங்கள். வீடியோ பாஸ் பண்ணிவிட்டு ஆன்சர் கண்டுபிடிங்க. ஆன்சர் ஃபியூ செகண்ட்ஸில் டிஸ்பிளே ஆகும். சிம்பிளான கொஸ்டின். ஹூ இஸ் டாக்கிங் வித் யூ? இந்த டாக்கிங் அப்படிங்கிற அந்த வேர்டில் ஸ்பெல்லிங் மிஸ்டேக் இருக்குது, அதை திருத்தி வாச்சிக்கோங்க. ஹூ இஸ் டாக்கிங் வித் யூ இஸ் தி கரெக்ட் ஆன்சர். ஒரு வேர்டுக்கு அப்புறம் எந்த வேர்டு வரும் அப்படின்னு நம்ம யோசிக்கிறது சென்டென்ஸ் ஃப்ரேமிங் ஸ்கில்லை நல்லா டெவலப் பண்ணும். அட் தி சேம் டைம் அது எந்த டென்ஸ் அப்படின்னு பார்க்குறோம். அதே மாதிரி இந்த எக்ஸசைஸை ஒரு டிரான்ஸ்லேஷன் எக்ஸசைஸாகவும் நீங்கள் எடுத்துக்கலாம். ஸோ தமிழ் டு இங்கிலீஷ் டிரான்ஸ்லேஷன். இதே மாதிரி சென்டென்சஸை நீங்கள் ஃப்ரேம் பண்ணலாம். ஓகே, நீங்கள் சாப்பிட்ட பிறகு அப்படிங்கிறதுக்கு மேலே அவர்கள் சென்ற பிறகு என்னை கூப்பிடுங்க, இந்த மாதிரி நீங்கள் ஃப்ரேம் பண்ணி பார்க்கணும். ஸோ வேறு வேறு வார்த்தைகள், வேறு வேறு வேர்ப்ஸ் யூஸ் பண்ணி அந்த சென்டென்ஸை ஃப்ரேம் பண்ணி பார்க்கணும். தட் இஸ் தி எக்ஸசைஸ். ஸோ ஒரே டைப் ஆஃப் எக்ஸசைஸ் பண்ணிகிட்டே இருக்கக்கூடாது. அந்த எக்ஸசைஸ்லேருந்து வேறு ஏதாவது ஒரு
லேர்னிங் கண்டிப்பாக இருக்கணும். நவ் ஃபைண்ட் தி ஆன்சர். வீடியோ பாஸ் பண்ணிக்கோங்க. ஆன்சர் ஃபியூ செகண்ட்ஸில் டிஸ்பிளே ஆகும். யூ கால் மீ ஆஃப்டர் ஈட்டிங். ஓகே, இந்த ஈட்டிங் அப்படிங்கிற வேர்டு பாருங்கள், அது ப்ரெசன்ட் பார்ட்டிசிபிளில் இருக்குது, ஜெரன் மாதிரி. ஓகே, சாப்பிட்ட பிறகு என்னை கூப்பிடுங்க. இதவே ஆஃப்டர் ஈட்டிங் யூ கால் மீ அப்படியும் சொல்லலாம். ஸோ சென்டென்ஸை மாற்றியும் சொல்லலாம். ஆஃப்டர் ஈட்டிங் யூ கால் மீ. நேற்று நீங்கள் எங்கே போனீங்க? நேற்றுன்னு வந்துருச்சு. நேற்றுன்னு வந்தாலே பாஸ்டன்ஸ், கடந்த காலம். அப்போ இந்த இடத்துல டிட் வந்திருக்கு பாருங்கள். ஓகே, டிட் வந்திருக்கு, அந்த கோ அப்படிங்கிற வேர்ப் இருக்குது. ஸோ நவ் ஃப்ரேம் திஸ் கொஸ்டின். வீடியோ பாஸ் பண்ணிக்கோங்க. ஆன்சர் ஃபியூ செகண்ட்ஸில் டிஸ்பிளே ஆகும். Where did you go yesterday? Where did you go yesterday? Did ஃபாலோ பண்ணுற வேர்ப் கண்டிப்பாக ப்ரெசன்ட் ஃபார்மில் தான் இருக்கணும். ஓகே, இந்த கொஸ்டின் வந்து கடந்த காலத்தில் இருக்கிற நிகழ்வை சொல்கிற கொஸ்டின் இருந்தாலும் நம்ம டிட் யூஸ் பண்ணுறோம். அதனால் அதை ஃபாலோ பண்ணுற வேர்ப் கோ. வேர் டிட் யூ கோ எஸ்டர்டே. இதுக்கு பதில் எப்படி இருக்கும் அதையும் சொல்லி பாருங்கள். ஐ வெண்ட். ஸோ அந்த கோ அப்படிங்கிற வேர்போட பாஸ்டன்ஸ் வெண்ட். ஐ வெண்ட் டு மூவி எஸ்டர்டே. ஸோ முக்கியமான ரூல், டிட்டை ஃபாலோ பண்ணுற வேர்ப் கண்டிப்பாக ப்ரெசன்ட் ஃபார்மில் இருக்கணும். இந்த வேர் அப்படிங்கிறதுக்கு மேலே வாட் அப்ளை பண்ணி பாருங்கள். வாட் டிட் யூ கோ அப்படின்னு வராது. அப்போ வாட் அப்படின்னா என்ன அப்படின்னு அர்த்தம். நேற்று நீங்கள் என்ன சாப்பிட்டீங்க? வாட் டிட் யூ ஈட் எஸ்டர்டே. இந்த மாதிரி கேட்டு பார்க்கணும், கேள்விகள் ஃப்ரேம் பண்ணணும். வாட் டிட் யூ ஈட் எஸ்டர்டே. ஐ ஈட்டோட பாஸ்டன்ஸ் என்ன? ஐ ஏட் பிரெட் அண்ட் பட்டர் எஸ்டர்டே. ஐ ஏட் பிரெட் அண்ட் பட்டர் எஸ்டர்டே. இந்த மாதிரி ஆன்சர் சொல்லணும். ஓகே, ஸோ ஒரு கொஸ்டின்லேருந்து இன்னொரு கொஸ்டினை நம்ம ஃப்ரேம் பண்ணுறோம். அப்படி ஃப்ரேம் பண்ண கொஸ்டின் ஃப்ரேமிங் ஸ்கில், சென்டென்ஸ் ஃப்ரேமிங் ஸ்கில் நல்லா டெவலப் ஆகும். லாஸ்ட் சென்டென்ஸ். இந்த திரைப்படம் நன்றாக இல்லை. நாட் திஸ் இஸ் நைஸ் மூவி. 5 வேர்ட்ஸ். ஓகே, ஈஸியாக நீங்கள் ஃப்ரேம் பண்ணலாம். வீடியோ பாஸ் பண்ணிக்கோங்க. ஆன்சர் ஃபியூ செகண்ட்ஸில் டிஸ்பிளே ஆகும். கொடுத்துருக்கிற வார்த்தைகளை வச்சு நம்ம ஃப்ரேம் பண்ணணும். திஸ் மூவி இஸ் நாட் நைஸ். ஓகே, இதே சென்டென்ஸை வேறு மாதிரி சொல்லலாம். திஸ் இஸ் நாட் ஏ நைஸ் மூவி. திஸ் இஸ் நாட் ஏ நைஸ் மூவி. பட் அந்த ஏலாம் நான் இங்கே கொடுக்கல. ஸோ இந்த மாதிரி சென்டென்ஸ் ஃப்ரேமிங் ஸ்கில் நல்லா டெவலப் பண்ணிக்கணும். இங்கிலீஷ் மாடல் சென்டென்சஸ் பார்த்தும் நீங்கள் சென்டென்சஸ் ஃப்ரேம் பண்ணி ப்ராக்டிஸ் பண்ணலாம். இங்கிலீஷ் மாடல் சென்டென்சஸ் மட்டுமே இருக்கிற வீடியோஸ் இன்னொரு சேனல் சென்டாக்ஸ் ப்ளஸில் இருக்குது. அடுத்த வீடியோவில் இன்னொரு இன்ட்ரெஸ்டிங்கான கிராமர் எக்ஸசைஸோடு பார்க்கலாம். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் அண்ட் தேங்க்ஸ் ஃபார் யுவர் வேல்யூபிள் கமெண்ட்ஸ்.